அம்மா ஊருக்கு பக்கத்தில் ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நானும் வரேன்னா, நீங்கள் வேலை முடிச்சுட்டு வர வரைக்கும் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி வா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தேன். சரி போகிறதே போகிறோம், அம்மாவுக்குலாம் கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால அதலக்காய், பாகக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதலக்காய் கூட்டு மாதிரி வச்சுருந்தேன். அதுவும் அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். என்னோடய வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா 1 ஹவர் ட்ராவல் பண்ணி போகணும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். சில பேருக்கு பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 டே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து எது சந்தோஷம் அப்படிங்கிறது தெரில. இப்போ வந்து தூரமாக போகிறவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 1 ஹவர் தானே ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனால் சில பேருக்கு பார்க்கும்போது பக்கத்திலே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும். இப்போ பக்கத்தில் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், எது வந்து பெஸ்ட்டு, நம்ம பக்கத்தில் இருக்கிறது பெஸ்ட்டா? நான் அந்த மாதிரியும் கேட்டு பார்த்துருக்கேன். உங்களுக்குலாம் பக்கத்திலே இருக்காங்க, நான் வந்து பார்த்தீங்களா ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, உங்கள் ஊர்லேருந்து வித்தியாசமாக ஒரு ஊருக்கு போகிறீங்க அம்மா வீடு அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லையே, பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு எந்த ஊருக்குமே வித்தியாசமாக போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் ஹஸ்பண்ட் சிக்கன், மட்டன் அப்படின்னு வெரைட்டிஸாக எடுத்து கொடுத்தாலுமே அம்மா வீட்டில் போனோன்னே கிச்சனில் என்ன சமையல்னு உருட்டுறதே வேலையாக போச்சு. நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். தண்ணி குடிக்கவா? மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து இன்னைக்கு அம்மா வந்து மீன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து புதன்கிழமை சந்தை, மீன், கருவாடு எல்லாமே நல்லா செழிப்பாக கிடைக்கும். அதனால இன்னைக்கு மீன் குழம்பு தான் இருக்கும்னு நினச்சிட்டே போனேன். அதே மாதிரி மீன் குழம்பு தான். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அம்மா வெயிட் பண்ணு, நான் மீன் வந்து பொரிச்சு தரேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணி மீனெல்லாம் பொரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அம்மாட்ட அப்படியே இருந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.